தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், அருமை அண்ணன் மாசு என்கிற மா சுப்பிரமணியன் அவர்களே, அன்பு சகோதரர் துணை மேயர் மு மகேஷ்குமார் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, துரைராஜ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இங்கே உரையாற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்திருக்கிற திரு சி.கே. பெருமாள் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் மு செந்தில் அதிபன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, மாவட்ட செயலாளர் சைதை ஜேக்கப் அவர்களே, தமுமுகவை சார்ந்த சாகுல் அமீத் அவர்களே, முஸ்லீம் லீக் பொறுப்பாளர் கவுஸ் பேக் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றிய தோழர் லெனின் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, எஸ்டிபிஐ சார்பில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அபுதாகிர் அவர்களே, முகமது பிலால் அவர்களே, சிபிஐ மணிகண்டன் அவர்களே, தேமுதிக குமார், சுரேஷ், முருகன் உள்ளிட்ட தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த களப்பணியாளர்களே, முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பை அடுத்து ஓரிரு நாள் இடைவெளியில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்ணன் மாசு அவர்கள் சொன்னதைப் போல இந்த மாவட்டத்திலேயே 12 இடங்களில் வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழமை கட்சிகளின் சார்பில் ஆங்காங்கே தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கு செய்தையிலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக நான் மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். எரிவாயு தட்டுப்பாடு இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. உலக நாடுகள் முழுவதும் இதனால் பாதிப்படைந்து உலகம் முழுவதும் இந்த சிக்கல் வலுவடைந்து வருகிறது. இந்தியாவில் முதலில் இதற்கு போராட்டத்தை அறிவித்த பெருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சாரும். ஒரு ஆளும் கட்சி உடனடியாக மக்கள் பிரச்சனைக்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அமைச்சர்களும் பங்கேற்கலாம் என்று ஆணையிட்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக நாம் களத்தில் நின்று போராட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தந்த முதல்வருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லெனின் பேசுகிற போது சொன்னார், பாமக தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார், மோடியை பார்த்து கேட்காமல் என்று ஆதங்கப்பட்டார். அதற்கு விடை சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அண்ணன் மாசு அவர்களும் தேமுதிக பொறுப்பாளரும் இங்கே ஒன்றை எடுத்துரைத்தார்கள். உடனடியாக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் எப்படி முடிவெடுத்திருக்கிறார், எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் என்பது அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய தலைமை பண்பை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் இதற்கெல்லாம் மோடிதான் பொறுப்பு என்று அவரை நோக்கி விரல் நீட்டி குற்றம் சாட்டி அமைதியாக இருந்து விடாமல் நம்மாலானதை செய்வோம் என்று முடிவெடுத்து வணிக நிறுவனங்கள், குறிப்பாக ஹோட்டல் போன்ற நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமையல் எரிவாயுவுக்கு பயன்படுத்துகிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மின் அடுப்பை பயன்படுத்த மாறியிருக்கிறார்கள். அப்படி மின்சார அடுப்பை பயன்படுத்துகிற நிலையில் அவர்களுக்கு அந்த கட்டணம் உயர்கிறது, கூடுதலாகிறது. ஆகவே அதன் மீது ஒரு பரிவு, அந்த மக்களுக்கு நம்மால் ஆனதை செய்வோம், இதுதான் நம்முடைய முதலமைச்சரின் ஆகச்சிறந்த தலைமை பண்பு.
உடனடியாக ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் தருவோம். இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த கோணத்தில் சிந்தித்ததுண்டா? சிந்தித்திருக்கிறார்களா? இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்களா? இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்களா? மோடிதான் செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி கேள்வி கணைகளை வீசிவிட்டு நமக்கென்ன என்று ஒதுங்கி நிற்காமல் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார், பாதிக்கப்படுகிற மக்களின் நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கிறார், எந்த வகையிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணி பார்க்கிறார், திட்டமிடுகிறார். அதற்கு சான்றுதான் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம். ஆகவே முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பிய நபர்களுக்கு இதைவிட வேறு என்ன பதில் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாதிப்புக்கு யார் காரணம்? அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய நாடும் தான். இன்றைக்கு ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி கொடூரமான அடக்குமுறைகளை ஏவி வருகிறது. அந்த நாட்டின் உச்ச தலைவர் காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் உச்ச தலைவரையே குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறது ஏகாதிபத்திய நாடுகள். அவருடைய குடும்பத்தையே அழித்திருக்கிறார்கள். இது பல ஆண்டுகால திட்டம். அவர் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்கிற துப்பு கிடைத்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் அவர் தங்கியிருந்த இடத்தை நோக்கி ஏவுகணைகளை வீசி அவரை சில நொடிகளிலேயே படுகொலை செய்துவிட்டார்கள். ஈரான் தன்னுடைய உச்ச தலைவரை இழந்து நிற்கிற நிலையில் அவருடைய மகனை அடுத்த உச்ச தலைவராக இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறது. அதை நான் ஏற்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அந்த நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிடுவதே தவறு. அந்த நாட்டின் உச்ச தலைவரை படுகொலை செய்தது குற்றம். அதையும் தாண்டி ஈரானின் உச்ச தலைவர் யார் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு மன நோயாளி தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இஸ்ரேலை பற்றி தலைவர்கள் இங்கே பேசினார்கள். அது எவ்வளவு மோசமான மதவெறி பிடித்த ஒரு நாடு. யூதர்கள் எந்த அளவுக்கு உலக நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். அந்த யூதர்களுக்கான ஒரு நாடு இஸ்ரேல். அவர்களின் தேசத்தில் எண்ணெய் வளம் இல்லை, எரிவாயு உற்பத்தி இல்லை. வளைகுடா நாடுகளை நம்பித்தான் அந்த தேசம் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் ஈரானும் ஈராக்கும் பிற நாடுகளைப் போல் இல்லாமல் எதிர்த்து நிற்கிற, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க நிற்கிற துணிச்சல் பெற்ற நாடுகளாக இருக்கின்றன. லிபியாவும் அப்படித்தான். ஆகவே அந்த நாடுகளை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீண்ட காலமாகவே அவர்களை ஒடுக்குவதில், நசுக்குவதில், அவர்களை நிலைகுலைய வைப்பதில், அவர்களை ஆதிக்கம் செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். ட்ரம்ப் வருவதற்கு முன்பும் அமெரிக்காவின் நிலைப்பாடு இதுதான். 40 ஆண்டு கால திட்டம். இந்த காமினி என்கிற ஈரானின் அதிபரை படுகொலை செய்வதற்கு அவர்கள் போட்ட திட்டம். உளவு பிரிவை ஊடுருவச் செய்து அவருடைய இருப்பை கண்டுபிடித்து அவர் பதுங்கியிருக்கிற இடத்தை காட்டிக் கொடுத்ததும் சற்றும் தாமதிக்காமல் போரை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு முதல் நாள் வரையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது. எதற்காக? எண்ணெய், கச்சா எண்ணெய் வர்த்தக பேச்சுவார்த்தை. ரஷ்யாவிடம் நாம்
எண்ணெய் வாங்குகிறோம். ஈரானிடமும் கச்சா எண்ணெய், பண்படாத எண்ணெய், குருடாயில், அதை வாங்கித்தான் இங்கே பண்படுத்தி பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட உற்பத்தியை நாம் செய்கிறோம். நேரடியாக எரிவாயுவை அவர்கள் நமக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் டொனால்டு டிரம்ப் மோடிக்கு ஆணை இடுகிறார், கட்டளை இடுகிறார். நீ ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் உனக்கு நான் கூடுதல் தண்டம் விதிப்பேன், வரி விதிப்பேன். மோடி வாய் திறக்கவில்லை, கண்டிக்கவில்லை. இந்திய இறையாண்மையில் தலையிடுவதற்கு நீ யார் என்று கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லை. என் நாட்டு இறையாண்மையில் தலையிடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் ஈரான் அதிபர் காமெனிக்கு இருக்கிறது. அவர் டொனால்டு டிரம்புக்கு பணியவில்லை. டாலர் அடிப்படையில் நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன், யூரோ அடிப்படையில் தான் வர்த்தகம் செய்வேன். இது காமெனி எடுத்த முடிவு. என் நாட்டில் டாலருக்கு மதிப்பில்லை என்று ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் எடுத்த முடிவு. என்னுடைய நாட்டில் அமெரிக்க டாலருக்கு மரியாதை இல்லை, அது வெறும் பேப்பர் என்று சொல்லுகிற துணிச்சல் சுண்டைக்காய் அளவு கூட இல்லாத லிபியாவின் அதிபர் கடாபிக்கு இருந்தது. வெனிசுலா என்கிற நாட்டின் அதிபருக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவும் ஒரு வல்லரசு தான், இதை வல்லரசாக்குவதற்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய மோடி, டொனால்டு டிரம்ப் தலையீடு செய்கிற போதெல்லாம் அவருக்கு தலைகுனிந்து நிற்கிறார், அடிபணிந்து நிற்கிறார், வாய்மூடி மௌனித்து கிடக்கிறார், எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு. அதிபர் காமெனிக்கு இருக்கிற துணிச்சல் அந்த ஈரானை விட பல மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட தேசம் நம்முடைய தேசம். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு. எண்ணெய் வளமும் உள்ள ஒரு நாடுதான், அனைத்து கனிம வளங்களும் கொண்ட ஒரு நாடுதான். ஒப்பீட்டளவிலே ஈரானை விடவும் நாம் பல வளங்களை பெற்றிருக்கிறோம். எண்ணெய் வளம் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு வல்லரசு என்கிற தகுதியை பெறக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்ற ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கிற மோடி அவர்களுக்கு அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிற துணிச்சல் இல்லை என்பதுதான் சாபக்கேடு. அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக நாம் சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், அதற்கு இங்கே விவாதம் செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கை எழுப்பினால் அவர்கள் அனுமதிக்கவில்லை. மக்களவையை நடத்தாமல் நாங்கள் தள்ளி வைப்போமே தவிர அந்த விவாதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள். மக்களவையிலே எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதித்தால் என்ன? ஆளுங்கட்சி பேச வேண்டாம், பாஜக பேச வேண்டாம், அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், ராகுல் பேசட்டுமே. ராகுல் மீது அவன் ஏவுகணை வீசினால் வீசட்டும். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசட்டுமே. அறிவாலயத்தின் மீது அவன் ஏவுகணை வீசினாலும் வீசட்டும். எதிர்கொள்ள அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தயாராக இருக்கிறார். மக்களவையில் இதை பற்றி பேசுவதற்கு கூட அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். ஆக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் அடிபணிந்து கிடக்கிற ஒரு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த மோடி தலைமையிலான சங் பரிவார் கும்பல். அவர்களுக்கு முஸ்லிம்கள் தான் எதிரி, அமெரிக்கா எதிரி இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் எதிரி, இஸ்ரேல் எதிரி இல்லை. அவர்களுக்கு தமிழ்நாடு தான் எதிரி, திமுக தலைமையிலான அரசு தான் எதிரி, திராவிட கருத்தியல் தான் எதிரி, பெரியாரியம் தான் எதிரி. அவர்களுக்கு ஏகாதிபத்தியம் எதிரி இல்லை. அங்கே அவர்கள் சரண்டர், அடிபணிந்து கிடக்கிறார்கள். அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஏகாதிபத்திய நாடுகளோடு ஒப்பந்தம் போடுவதே தன்னுடைய கடமை என்று கருதுகிற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். அமெரிக்காவிலே அதானியின் மீது வழக்குகள் இருக்கின்றன. அதானி சிக்கினால் மோடியும் சிக்குவார், இதுதான் பிரச்சனை. அம்பானி சிக்கினால் மோடியும் சிக்குவார்.
இதுதான் பிரச்சனை. ஆக இப்படிப்பட்ட ஒருவரை நாம் இங்கே பிரதமராக பெற்றிருக்கிறோம் என்பதுதான் வெட்கக்கேடு. ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை நிறுத்தாத வரையில் எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்ய முடியாது, தீர்வு காண முடியாது. ஆகவே உடனடியாக நாம் எழுப்ப வேண்டிய குரல் என்ன? அமெரிக்க ஏகாதிபத்தியமே, இஸ்ரேலிய ஏகாதிபத்தியமே, ஈரான் மீது நடத்துகிற ஏவுகணை தாக்குதலை உடனே நிறுத்து. இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய குரல். ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் வேறு எந்த அரசியல் பிரச்சனைகளும் இல்லை. இந்த எண்ணெய் வர்த்தக பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற நட்பு, இஸ்ரேல் யூதர்களின் நாடு நமக்கு தெரியும். அந்த யூதர்கள் பெரும்பான்மையாக ஆதிக்கம் செலுத்துகிற, ஆட்சி நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலை அமெரிக்காவிலே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க செனட் ஒரு முடிவெடுக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் அது யூதர்களுக்கான நாடு என்பதுதான் யதார்த்தத்திலே உண்மை. டொனால்டு டிரம்பின் மருமகனே ஒரு யூதர். அவரே இஸ்ரேலி நாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தி. ஆகவே அமெரிக்கா என்பது பெயரளவில் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் அது யூதர்களுக்காக இயங்குகிற ஒரு தேசம்தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இது வெறும் இனப்பிரச்சனையாக மட்டும் நாம் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் இஸ்ரேலிய நாடு என்பது யூதர்களுக்கான நாடாக இருக்கிறது. அதுதான் காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் இருக்கிறது. இஸ்ரேல் மீது எப்போதெல்லாம் ஈரானோ ஈராக்கோ ஏவுகணை வீசுகிறதோ அப்போதெல்லாம் உடனடியாக அமெரிக்கா தலையீடு செய்கிறது. ஈழத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்த போது ஐநா பேரவை தலையீடு செய்யவில்லை, அமெரிக்கா தலையீடு செய்யவில்லை. அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் எந்த முனைப்பையும் காட்டவில்லை. ஆனால் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலை நடத்தினாலும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது பதிலடி கொடுப்பதற்கோ ஐநா அல்லது அமெரிக்கா தலையீடு செய்கிறது. இந்த நிமிடம் வரையில் ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் குறித்து ஐநா பேரவையில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. ஐநா பொதுச் செயலாளர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஐநாவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ரஷ்யா கண்டித்திருக்கிறது. காமெனியின் படுகொலை மிகவும் இழிவான செயல் என்று சைனா கண்டித்திருக்கிறது. ஈரான் அதிபரை படுகொலை செய்த இந்த போக்கு ஏற்புடையதில்லை, இது மிகவும் இழிவான செயல் என்று கண்டித்திருக்கிறது. ஈரான் திருப்பி தாக்குகிறது. அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது மட்டும் தாக்குகிறது. அவன் சவுதி அரேபியாவுடைய ராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறான், துபாயிலே வைத்திருக்கிறான், அபுதாபியில் வைத்திருக்கிறான், குவைத்திலே வைத்திருக்கிறான். இப்படி அந்த வளைகுடா நாடுகளில் தன்னுடைய ராணுவ தளவாடங்களை வைத்துக் கொண்டு அங்கிருந்துதான் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறான். எண்ணெய் கிணறுகளின் மீது தாக்குதல், படை தளபதிகளின் இருப்பிடங்களில் தாக்குதல், அரசியல் தலைவர்களின் குடியிருப்புகளில் தாக்குதல். வெறும் புகை மண்டலமாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து மக்கள் மூச்சு திணறக்கூடிய அளவுக்கான நிலை ஈரானிலே ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் அவர்கள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டுவோம், பதிலடி கொடுப்போம், எத்தனை இழப்பு நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை சுண்டைக்காயாக நீங்கள் நடத்திவிட முடியாது, எதிர்கொள்வோம் என்று துணிச்சலாக இன்றைக்கு ஈரான் நிற்கிறது. இந்த நிலையிலே உலக போர் மூடுவோ என்கிற அச்சமும் நிலவுகிறது. இந்த யுத்தம் தொடர்ந்தால், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நேர்ந்தால் உலகமே முடங்கி போகும். இப்போதே மக்கள் பதற்றத்தில், அச்சத்தில் பெட்ரோல் பங்குகளில் வரிசையிலே நிற்கிறார்கள். கேனாக பெட்ரோலையும் டீசலையும் வாங்கி கொண்டு போய் வசதி உள்ளவர்கள் சேமித்து வைக்கிறார்கள். இன்னும் ஓரிரு வாரங்கள் இந்த போர் நீடித்தால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய செந்தில் அதிபன் அவர்கள் சொன்னதை போல பிற நாடுகளில்
அந்த நாட்டின் அதிபர்கள் அல்லது பிரதமர்கள் இந்த எரிவாயு தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான், மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், சேமிப்பை செய்யுங்கள், சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டுகிற போது நம்முடைய மோடி அவர்கள் இதிலும் அரசியல் செய்கிறார். அப்படி எந்த தட்டுப்பாடும் இல்லை, இவர்களாக ஊதி பெருக்குகிறார்கள், பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதை போன்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மீது அவதூறு பரப்புகிறார். எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை இது! இதிலே நாம் எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? பொதுமக்கள் இன்றைக்கு நடைமுறையிலே சந்திக்கிறார்களா இல்லையா? ஹோட்டல்களே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதனால் அவர்கள் மின்னடுப்பை நோக்கி போகிறார்களா இல்லையா? இன்றைக்கு மின்சார அடுப்பு கூட விற்பனை விற்று தீர்ந்து விட்டது 2-3 நாட்களிலேயே. வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின் அடுப்பு, ஹோட்டல்களுக்கு பயன்படுத்துகிற மின்சார அடுப்பு, இவையெல்லாம் விற்று தீர்ந்து விட்டன. இதனால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். அதிகமான மின்சாரத்தை நுகருகிற போது மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே இதற்கு ஒரே தீர்வுதான், அமெரிக்காவின் ஆதிக்க வெறியை கைவிட வேண்டும், இஸ்ரேலின் யுத்த வெறியை கைவிட வேண்டும், ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த ஏவுகணை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக வேண்டும். இதை சொல்லுகிற துணிச்சல் மோடிக்கு வேண்டும். மோடிக்கு இதை சொல்லுகிற துணிச்சல் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதை சொல்லுகிற களம்தான் இந்த ஆர்ப்பாட்ட களம் என்பதை சொல்லி, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு அண்ணன் அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.